வணக்கம். கிம்ப் டுடோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது. நான் எப்போதும் குறிப்பிட மறக்கும் சிலவற்றை ஆரம்பத்தில் செய்கிறேன். எதையாவது படத்தில் செய்வதற்கு முன் அதை சேமிக்க எப்போதும் மறக்கிறேன். எனவே ஃபைல், சேவ் ஏஎஸ் சென்று அதை comic.xcf என சேமிக்கிறேன். xcf என்பது GIMP-க்கான ஃபைல் பார்மேட். அது லேயர்களின் அனைத்து தகவல்களையும் அந்த ஃபைலில் வைக்கிறது. படத்தில் மேலும் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் எனில், அதை GIMP-ல் ஜெபிஇஜி அல்லது டிஃப் அல்லது அதுபோல ஏதும் சேமிக்காதீர். நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு பார்மேட்டுக்கும் அங்கிருந்து எக்ஸ்போர்ட் செய்து கொள்ளலாம். ஆனால் மேலும் வேலையை அதனுடன் செய்ய விரும்பினால் xcf ஐ பயன்படுத்துக. எனவே என்ன செய்வது? முதலாவதாக இந்த படத்தை சற்று தெளிவாக்க வேண்டும். இங்கே இரு பிரச்சனைகள் உள்ளன. ஒருவர் பின்னால் உள்ளார். இரண்டாவதாக சில பொருட்கள் கீழே உள்ளன. இங்கே இந்த சிலை சிறப்பாக அமைந்துள்ளது. இது படத்தின் ஒரு மூலைப்புள்ளி என நினைக்கிறேன். எனவே முதலில் இங்கே இவற்றை நீக்குகிறேன். எனவே படத்தை பெரிதாக்கி பென் டூல் ஐ தேர்ந்தெடுக்கவும். குளோனிங் டூல் மூலம் செய்வது மிக சிறந்தது. இங்கே மிக துல்லியமாக வேலை செய்ய விரும்பவில்லை. ஏனெனில் முடிவு படத்தில் இந்த சிறிய விஷயங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். எனவே குளோன் டூல் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். பென்னின் அளவை மாற்றுகிறேன். இப்போது ஆரம்ப புள்ளியை பெற Ctrl மற்றும் கிளிக் ஐ அழுத்துக. இப்போது வரைய ஆரம்பிக்கிறேன். ஆனால் அதை ஆரம்பிக்கும் முன் ஓவர்லே மோடு ஐ நார்மல் மோடு ஆக மாற்றுகிறேன். ஒபாசிட்டி ஐ 100 ஆகவும் மாற்றுகிறேன். இப்போது வரைய ஆரம்பிக்கலாம். படம் சற்று மங்கலாக மேகம் போல் ஆகிறது. எனவே வரைய மற்றொரு பிரஷ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது இங்கே விளிம்பிற்கு சென்று வரைகிறேன். எனவே அவர் மறைந்துவிட்டார். இங்கே சில பொருட்கள் உள்ளன. இங்கே இந்த பூந்தொட்டி எனக்கு வேண்டும். ஆனால் மற்றவை அனைத்தும் வேண்டாம். ஒரு சமயத்தில் இந்த பூந்தொட்டியின் விளிம்புகளை நான் கவனமாக பார்த்துக்கொள்வேன்.
இந்த படத்தை இவ்வாறே விடுகிறேன் எனில் குளோன் செய்ததன் தடங்களை நீங்கள் காணலாம். ஆனால் காமிக் மோடு ஐ செயல்படுத்தும் போது அவை மறைந்துவிடும். எனவே இப்போது இங்கே பூந்தொட்டியில் சற்று வேலை செய்யலாம். இந்த புள்ளியில் இருந்து நான் குளோன் செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். இது இந்த பெரிதாக்கிய படியில் பார்க்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆனால் இது வேலை செய்யும் என நினைக்கிறேன். அடிப்படையில் காமிக் படம் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. முதலில் நிறங்கள் ஏதும் இல்லாமல் கருப்பு திட்டுக்கள் அல்லது அடர்ந்த திட்டுக்கள் உள்ளன. அது படத்திற்கு அமைப்பை கொடுக்கிறது. பிறகு படத்தில் வடிவமைப்புகள் மற்றும் பொருட்களை வரையறுக்கும் கோடுகள் உள்ளன. அதன் பின் நிறம் உள்ளது. இந்த திட்டுக்களுடன் டுடோரியலில் உள்ளது போல ஆரம்பிக்கலாம். அதற்கு இந்த லேயரை இரண்டாக்கி அதை இங்க் என்கிறேன். த்ரெஷோல்ட் டூல் ஐ தேர்ந்தெடுத்து படத்தினுள் சொடுக்குகிறேன். படத்தினுள் இன்ஃபோ விண்டோவை இழுக்கிறேன். இங்கே படம் கருப்பு வெள்ளையாக இருப்பதை காண்க. இந்த டூல் படத்தை கருப்பு வெள்ளையாக பிரிக்கிறது. 82 இல் உள்ளதை விட பிக்சல் குறைவானதாக இருந்தால் சிவப்பு, பச்சை மற்றும் நீலத்தின் சராசரி கலவை வெள்ளையாக இருக்கும். லெவல் 82 ஐ விட குறைவானதாக இருந்தால் இது கருப்பாகும். இப்போது இங்கே முதல் பிரச்சனையை சந்திப்போம். விளைவு கிட்டத்தட்ட மிக கருப்பாகும் வரை இந்த ஸ்லைடரை இழுக்கும்போது இந்த மதிப்பு 129 இல் என் முகத்தின் இடப்பக்க பகுதி, தோல் பகுதி மற்றும் இந்த சிலை நன்றாக உள்ளது. இங்கே இப்போது கண்கள் நன்றாக உள்ளன. இதில் மற்றொரு கண் நன்றாக உள்ளது. இப்போது இந்த படத்திற்கு வேறு இங்க் லேயர் ஐ பயன்படுத்த வேண்டும். எனவே இங்கே இது போன்ற குறைவான பகுதியில் இருந்து ஆரம்பிக்கலாம். மீண்டும் படத்தின் 100% க்கு செல்வோம். இங்கே இதை இரண்டாக்குகிறேன். த்ரெஷோல்ட் டூல் ஐ தேர்ந்தெடுத்து இந்த ஸ்லைடரை கீழே இழுக்கவும். ஆனால் அதற்கு முன் மேல் லேயர் ஐ மறைக்க வேண்டும். முகத்தின் இந்த பகுதிக்கு இந்த மதிப்பு நன்று என நினைக்கிறேன். இந்த லேயர் ஐ ஒரு பிரதி எடுக்கிறேன். இதை செயல்படுத்துகிறேன். இப்போது இந்த லேயர் இல் நான் வேலை செய்கிறேன். இங்கே மத்தியில் இருப்பதை நான் பார்க்க வேண்டும். முகத்தின் இந்த பகுதி, இது மிக நன்றாக வேலை செய்கிறது என நினைக்கிறேன். எனவே படத்தை சுற்றி பார்க்கிறேன். சிலையும் நன்றாக உள்ளது. இங்கே இந்த படம் நல்ல ஒளித்திறனை கொண்டுள்ளது. என் கைக்கு பக்கத்தில் கோடுகள் மறைந்துள்ளன. இது ஆப்டிகல் இல்யூஷன் எனப்படும்.
இது நன்றாக உள்ளது என நினைக்கிறேன். இது படத்தில் இருக்க வேண்டும். இப்போது த்ரெஷோல்ட் டூல் ஐ தேர்ந்தெடுத்து இங்கே கோடு தெரியும்படி செய்கிறேன். மேலும் சற்று ஒளித்திறனை பெற பிரகாசமான பகுதிகளை காணவும். எனவே இதை அதிகமாக்குகிறேன். இது பரவாயில்லை. இப்போது என் இங்க் லேயர் ன் 3 பிரதிகளை கொண்டுள்ளேன். முதலாவது இங்க் லைட். மேல் லேயர் இங்க் டார்க். நடு லேயர் ஐ இங்க் என பெயரிடுகிறேன். இப்போது 3 லேயர்களையும் பார்த்து எதை அதிகமாக பயன்படுத்துவது என முடிவு செய்வோம். இங்க் லேயர் ஒரு நல்ல மூலம் என நினைக்கிறேன். ஏனெனில் இது மிக லேசாக உள்ளது. இது மிக அடர்ந்து உள்ளது. எனவே இந்த லேயர் ஐ அடியில் வைக்கிறேன். டார்க் லேயர் மற்றும் லைட் லேயர் க்கு ஒரு லேயர் மாஸ்க் ஐ சேர்க்கிறேன். பிளாக் லேயர் மாஸ்க் ஐ புல் டிரான்ஸ்பரன்சி உடன் சேர்க்கிறேன். எனவே இங்கிருக்கும் அனைத்தும் மறைகிறது. லைட் லேயர் ன் இந்த லேயர் மாஸ்க் ல் வெள்ளையில் வரையும் போது படம் அதில் வெளிக்காட்டப்படுகிறது. எனவே இங்கே பிரஷ் டூல் ஐ தேர்கிறேன். நார்மல் மோடு மற்றும் ஒபாசிட்டி 100% ஐ பயன்படுத்துகிறேன். ஒரு கடினமான பிரஷ் ஐ பயன்படுத்துவேன் என நினைக்கிறேன். பிரஷர் சென்சிட்டிவிட்டி சைஸ் ஆக இருக்க வேண்டும். எனவே மேற்பரப்பில் பென் ஐ அழுத்தும்போது புள்ளி பெரிதாகும். என் போர்க்ரவுண்ட் நிறம் வெள்ளை. எனவே ஆரம்பிக்கலாம். முகத்தின் இடப்பகுதி பிரகாசமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். படத்தை பெரிதாக்க 1 ஐ அழுத்துகிறேன். இந்த பிரஷ் மிக சிறியது என நினைக்கிறேன். எனவே இதை சற்று பெரிதாக்குகிறேன். இது பரவாயில்லை. ஆனால் அநேகமாய் இது மிக பிரகாசமாய் உள்ளது. இது கருப்பு அல்லது வெள்ளையாக இருக்க வேண்டும். எனவே இந்த நிறங்களை எக்ஸ் கே ஐ அழுத்தி இடமாற்றுகிறேன். இதன் மீது மீண்டும் மீண்டும் வரைகிறேன். ஆனால் இதை இங்கே நீக்கிவிட்டு அடுத்த லேயர் ஐ அதன் மீது வைக்கலாம் என நினைக்கிறேன். இப்போது அந்த பகுதிகள் மீதும் வடிவமைப்பு மீதும் அக்கறை செலுத்துவோம். எனவே கோடுகள் பற்றி மறக்க வேண்டும். இங்கே சற்று வடிவமைப்பை காண்போம். இருப்பதை அவ்வாறே விட்டுவிடுவோம். எளிமையாக மற்றொரு லேயர் ஐ சேர்க்க முடியும். இப்போது வெள்ளை நிறத்துடன் கருப்பு பகுதிகளை வரைகிறேன்.
இங்கே சற்று வெளிக்காட்ட முடியுமா என பார்ப்போம். இது மிக அதிகம் என நினைக்கிறேன். முகத்தை சற்று கருமையாக்க விரும்புகிறேன். மேலும் இங்கேயும். இதுவும் மிக கருமையாக உள்ளது என நினைக்கிறேன். இங்கே செய்ய வேண்டிய வேலை இன்னும் சில உள்ளன. ஆனால் இதை இங்கு இதற்கு விடுகிறேன். அடுத்த படியில் கோடுகளுடன் அதை நான் முடித்த பின் காண்போம். பின் இங்கே சரிசெய்ய முடியும். இதை மேலும் பிரகாசமாக்க வேண்டும். எனவே அங்கே எடிட் ஐ காண்போம். இந்த படியில் சில கோடுகளை நான் சேர்க்க வேண்டும். பேக்கிரவுண்ட் லேயர் ஐ இரண்டாக்கி அதை மேலே வைத்து அதற்கு லைன்ஸ் என பெயரிடுவதன் மூலம் இது செய்யப்படும். வெவ்வேறு நிறங்களுக்கு இடையே கோடுகள் விளிம்புகளாக உள்ளன. எனவே பில்டர்ஸ் ல் எட்ஜ் டிடெக்ட் செல்க. இங்கே காசியன்ஸ் எட்ஜ் டிடெக்ட் ன் வித்தியாசம் உள்ளது. இது தொடர்பான ஸ்லைடர் ரேடியஸ் ஆகும். இந்த எண்ணிக்கையை குறைக்கிறீர்கள் எனில் கோடுகள் லேசானதாகும். எண்ணிக்கையை அதிகரிக்கிறீர்கள் எனில் கோடுகள் அகலமாகும். படத்தில் மேலும் தகவல்களை பெறுவோம். கிட்டத்தட்ட 10 ஐ தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். ஆனால் 30க்கு செல்ல முடியும். பின் எங்கே சரியாக நிறுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யலாம். க்கு செல்லும்போது விளிம்புகள் இல்லை. ஆனால் பகுதிகள். 12 இதை இங்கே கொடுக்கும். ல் நிறுத்தலாம் என நினைக்கிறேன். இந்த லேயரின் லேயர் மோடு ஐ மல்ட்டிப்ளை க்கு அமைக்கிறேன். நிறத்தை அதிகரிப்பதற்கு படத்தில் பின்னர் வெள்ளையை குறைப்பேன். இப்போது இதுவரை நாம் சரியாக பெற்றுள்ளோமா என சற்று சோதிப்போம். எனவே இந்த லைன்ஸ் லேயர் ஐ செயல்படுத்தி செயல் நீக்குகிறேன். இங்கே லைன்ஸ் லேயர் ஐ செயல்படுத்தும் போது சற்று ஒளித்திறன் இருப்பதை காணலாம். இப்போது டார்க் இங்க் லேயர் ஐ செயல் நீக்குகிறேன். லைட் இங்க் லேயர் ஐ அப்படியே வைக்கிறேன். என் டார்க் இங்க் லேயர் உடன் உள்ளே நான் வைத்திருக்க விரும்பிய வடிவமைப்பு லைன்ஸ் லேயர் ல் தெரிகிறது. எனவே இந்த டார்க் இங்க் லேயர் ஐ செயல் நீக்குகிறேன். இங்கே இந்த லேயர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறேன். அதை இருந்தவாறே விட்டு விடுகிறேன். அதனால் சிலவற்றை என்னால் மாற்ற முடியும். இது முடிவு படத்தில் இருக்கும். நான் சொன்னவாறே அடுத்த படி இங்கே வெள்ளை சேனலை குறைக்க வேண்டும். லெவல்ஸ் டூல் மூலம் இது செய்யப்படும். 240 வரை லெவல் ஐ குறைக்கிறேன். இந்த லேயர் ஐ செயல் நீக்கும் போது சாம்பல் நிற பேக்கிரவுண்ட் ஐ கொண்டிருப்பதையும் சற்று நிறத் தகவல்கள் அங்கு இருப்பதையும் காணலாம். படத்தில் நிறத்தை கொண்டுவர பேக்கிரவுண்ட் லேயர் ஐ பிரதி எடுத்து
அதற்கு கலர் என பெயரிடுகிறேன். இதை மேலே வைப்போம். லேயர் மோடு ஐ கலர் என அமைப்போம். ஆனால் இது பார்க்க நன்றாக இல்லை. எனவே மோடு ஐ மாற்ற வேண்டும். இங்கே படத்தில் சற்று நிறம் வந்துவிட்டது. ஆனால் எனக்கு மேலும் சேச்சுரேஷன் வேண்டும். எனவே மீண்டும் பேக்கிரவுண்ட் லேயர் ஐ பிரதி எடுத்து அதற்கு சேச்சுரேஷன் என பெயரிடுகிறேன். லேயர் மோடு ஐ சேச்சுரேஷன் க்கு அமைக்கிறேன். இந்த சேச்சுரேஷன் மோடு ஏற்கனவே வேலை செய்கிறது என நினைக்கிறேன். விளைவுகளும் மிக நன்றாக உள்ளன. நிறத்தில் மேலும் எளிமை இருந்திருக்க வேண்டும். கை காமிக் போல இல்லை. இது எங்கிருந்து வருகிறது என பார்ப்போம். எனவே இப்போது இந்த ஸ்லைடர்களுடன் விளையாட ஆரம்பிக்கலாம். சேச்சுரேஷன் ஐ குறைக்கும்போது சற்று எளிமையை பெறுகிறோம். மிகவும் தண்ணீர் போன்ற நிறத்துடன் காணப்படுகிறது. எனவே இது ஒரு வித்தியாசமான விளைவு. இப்போது இங்கே லேயர்களுடன் விளையாட ஆரம்பிக்கலாம். எனவே இங்கே லைன்ஸ் லேயர் ஐ செயல் நீக்குகிறேன். இந்த விளைவு லைன்ஸ் லேயரிடமிருந்து வரவில்லை என்பதையும், ஆனால் கலர் மற்றும் சேச்சுரேஷன் லேயர்களிடமிருந்து வருகிறது என்பதையும் காணலாம். இப்போது சில சீரமைப்பு வேலைகளை செய்யலாம். ஏனெனில் இன்னும் இங்கே லேயர்கள் உள்ளன. முகத்தை லேசாக்க விரும்புகிறேன். எனவே என் இங்க் லைட் லேயர் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். வெள்ளை போர்க்ரவுண்ட் நிறத்துடன் ஒரு பிரஷ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். படத்தை பெரிதாக்குகிறேன். பிரஷ் ன் அளவை குறைக்கிறேன். சற்று அதிகமாக்குகிறேன். இப்போது இங்கே கண்ணை வரைகிறேன். இது மிக அதிகம். இது நன்றாக உள்ளது. இப்போது இந்த பகுதியில் வரைகிறேன். இது மிக அதிகம். இங்கே இந்த பகுதிகளை மாற்றுவதன் மூலம் படத்தில் உங்களால் செய்யக்கூடிய பல மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்பதை கற்பனை செய்யலாம். இது சரியாக உள்ளது. இங்கே நீங்கள் பல மாற்றங்களை செய்யலாம். நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுவரை எனக்கு பிடித்துள்ளது. வேறு எதுவெல்லாம் செய்ய முடியும் என காணலாம். முதலாவதாக லைன்ஸ் ஐ விட வேறு லேயர் ஐ பயன்படுத்தலாம். எனவே லைன்ஸ் ஐ செயல் நீக்குக. மிகவும் வித்தியாசமான நிறங்களை பெறுகிறேன். ஏனெனில் இப்போது மீண்டும் வெள்ளை பேக்கிரவுண்ட் உள்ளது. எனவே மற்றொரு லேயர் ஐ இங்கே சேர்க்கிறேன். வெள்ளைக்கு இதை அமைக்கிறேன். மல்ட்டிப்ளை மோடு ஐ பயன்படுத்துகிறேன்.
240 சாம்பல் நிறம் என நிரப்புகிறேன். இப்போது கிட்டத்தட்ட இங்கே லைன்ஸ் இல் பெற்றது போன்ற அதே படத்தை பெற்றுள்ளேன். அவற்றை செயல்படுத்துகிறேன். கோடுகளின் தகவல்கள் வெளிவருகின்றன. ஆனால் இந்த காமிக் விளைவு இன்னும் அங்குள்ளது. எது நன்றாக உள்ளது என நான் காண முடியும். சில வித்தியாசமான நுணுக்கங்களை முயற்சிக்கலாம். கலர் மற்றும் சேச்சுரேஷன் லேயர் ஐ இரண்டாக்கி அவற்றுடன் சிலவற்றை செய்யலாம். இங்கே படத்தில் சில விவரங்களை வெளிக்கொண்டு வர முயற்சிப்போம். எனவே செல்க பில்டர்ஸ், பிளர், பின் காஷியன் பிளர். இங்கே எனக்கு நல்ல விளைவை கொடுக்கும் ஒரு மதிப்பை தேர்ந்தெடுக்கிறேன். நிறங்கள் சற்று மிருதுவானதை காணலாம். எனவே இதை சேச்சுரேஷன் காப்பிக்கும் செய்யலாம். செல்க பில்டர்ஸ், பின் ரிப்பீட் காஷியன் பிளர். இப்போது உண்மையில் எளிமையான படத்தை எளிமையான நிறங்களுடன் பெற்றுள்ளேன். எனவே மூல கலரை செயல்படுத்துகிறேன். இங்கே ஒரு வித்தியாசமான விளைவை பெறுகிறேன். சேச்சுரேஷன் பிளர்ட் மற்றும் கலர் பிளர்ட் என இந்த லேயர்களை மறுபெயரிடலாம். பிளர் செய்யப்பட்ட சேச்சுரேஷன் ஐ பிளர் செய்யப்படாத கலருடன் இணைக்கிறேன் எனில் சற்று முற்றிலும் வித்தியாசமான சில நிறங்களை இங்கே பெறுகிறேன். இது குறிப்பாக இங்கே மூக்கின் மீது இல்லாமல் இருந்தால் எனக்கு பிடித்திருக்கும். எனவே மீண்டும் இதை செயல்படுத்துவோம். இங்கே இந்த விளைவு உள்ளது. பிளர் ஐ குறைக்கிறோம் எனில் கூர்மையான தகவல்களை பெறுகிறோம் என்பதை கற்பனை செய்யலாம். இது ஒரு உண்மை விளையாட்டு திடல். இதை எவ்வாறு செய்வது, என்ன செய்வது மற்றும் எதை செம்மைப்படுத்துவது என்பது போல பல சாத்தியங்கள் உள்ளன. உண்மையில் இது செய்ய மிக வேடிக்கையானது. இந்த மூல டுடோரியலை உருவாக்கியவர் ஒரு மகத்தான வேலையை செய்துள்ளார். இந்த படத்தின் 2 பதிப்புகளும் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த வடிவமைப்பு, மலர், இந்த சிலை மற்றும் இந்த பானை இங்கே எனக்கு பிடித்துள்ளது. கை அருகிலும் முகத்திலும் உள்ள இந்த அனைத்து விவரங்களும் எனக்கு பிடிக்கவில்லை. இது மேலும் எளிமையாக இருக்கலாம். பிளர் செய்யப்பட்டதில் முகத்திலும் கைக்கு அருகிலும் இருந்த விவரங்கள் எனக்கு பிடித்துள்ளது. ஆனால் முற்றிலும் பிளர் ஆன இந்த மலர் எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இப்போது இந்த இரு படங்களையும் இணைக்கலாம். கலர் பிளர்ட் உடன் ஆரம்பிக்கிறேன். ஏனெனில் சேச்சுரேஷன் பிளர்ட் ஐ விட இதன் ஒட்டுமொத்த தோற்றமும் எனக்கு பிடித்துள்ளது. ஆனால் அனைத்து லேயர்களையும் செயல்படுத்தி சேச்சுரேஷன் பிளர்ட் மற்றும் கலர் பிளர்ட் க்கு லேயர் மாஸ்க் ஐ சேர்க்கிறேன். பிளாக் லேயர் மாஸ்க் ஐ புல் டிரான்ஸ்பரன்சி உடன் சேர்க்கிறேன். இப்போது சேச்சுரேஷன் லேயர் மாஸ்க் உடன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனவே வெள்ளையை என் போர்க்ரவுண்ட் நிறமாக தேர்ந்தெடுக்கிறேன்.
இங்கே பெயிண்ட் பிரஷ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது வரைய ஆரம்பிக்கிறேன். படத்தில் எங்கு சற்று மேலும் எளிமை இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேனோ அந்த பகுதிகளின் மீது வரைகிறேன். இது சற்று வித்தியாசமாக இருக்கும். ஏனெனில் இப்போது கலர் லேயர் செயலில் உள்ளது. எனவே இப்போது Shift Ctrl A ஐ அழுத்துவதன் மூலம் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கிறேன். Ctrl C மூலம் பிரதி எடுத்து படத்தினுள் சென்று Ctrl V ஐ அழுத்துக. இந்த புளோட்டிங் செலக்ஷன் மீது சொடுக்குக. Ctrl H அல்லது ஆங்கர் லேயருடன் இங்கே என் பிரதி உள்ளது. எனவே இந்த லேயர் மாஸ்க் ஐ கூட பிரதி எடுக்கலாம். இந்த படத்தை இங்கேயே விடுவேன் என நினைக்கிறேன். இது முற்றிலும் நல்ல உதாரணம். கடைசியில் இந்த ஸ்லைடருடன் சற்று விளையாடலாம். இதை திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முதலில் பட லேயரை பிரதி எடுத்து ஒரு இன்க் செய்யப்பட்ட படத்தை த்ரெஷோல்ட் டூல் ஐ பயன்படுத்தி உருவாக்குக. எந்த பகுதிகளில் கருப்பாக அல்லது அடர்த்தியாக இருக்க வேண்டும் என காண்க. மீண்டும் மூலப்படத்தை பிரதி எடுக்கவும். ஒரு லைன் லேயரை எட்ஜ் டிடெக்ட் பில்டர் ஐ பயன்படுத்தி உருவாக்குக. பின் லேயர் மோடு ஐ மல்ட்டிப்ளை என அமைக்கவும். லெவல்ஸ் டூல் ஐ பயன்படுத்தி இந்த லேயரில் கிட்டத்தட்ட 240 சாம்பல் நிறத்திற்கு வெள்ளையை குறைக்கவும். பின் மூலப்படத்தை பிரதி எடுத்து ஒரு கலர் லேயர் ஐ உருவாக்கவும். கலர் மோடு ஐ கலர் என அமைக்கவும். இறுதியாக மூல லேயரை கடைசி முறையாக பிரதி எடுத்து ஒரு சேச்சுரேஷன் லேயர் ஐ உருவாக்கவும். இங்கே லேயர் மோடு ஐ சேச்சுரேஷன் என அமைக்கவும். இப்போது வெவ்வேறு லேயர்களின் அல்லது சில லேயர்களில் ஒபாசிட்டி உடன் விளையாடவும். சுற்றி முற்றிலும் விளையாடவும். முடிவுகள் நன்கு கலந்தவையாக இருக்கும். ஆனால் சில அதிரடியாக இருக்கும். மேலும் தகவல்களுக்கு http://meetthegimp.org க்கு செல்க. கருத்துக்களை அனுப்ப விரும்பினால் info@meetthegimp.org க்கு அனுப்பவும். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.